சேனல் 2020 சார்பாக உங்களை சந்திப்பது மக்கள் சேவை அறக்கட்டளையினுடைய நிறுவனர் MK உமர். ராமநாதபுரம் மாவட்டம் தென்பகுதியிலே அமைந்துள்ள ஊர் கீழக்கரை. இந்த கீழக்கரைக்கு மிக பழமை வாய்ந்த சரித்திரங்கள் உண்டு. அதை மிக விவரிப்பதாக இருந்தால் நீண்ட நேரமாகும். இருந்தாலும் சுருக்கமாக அதை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வரலாற்று ஆசிரியர்கள் கீழக்கரையை பற்றி சொல்லும் பொழுது இங்கே கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த மனிதர்கள் வாழ்ந்திருக்கலாம், மனித நடமாட்டம் இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். அதற்கு சான்றாக நாம் பார்த்தோமே என்று சொன்னால் பல ஆயிரக்கணக்கான வருடங்களை தாண்டி இருக்கக்கூடிய கோயில்களை பார்க்க முடிகிறது. சில கோயில்கள் இருக்கின்றன, மிக பழமை வாய்ந்த கோயில். அதே போல பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இங்கே வழிபாடு நடத்தப்பட்டு இன்னும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மசூதிகளை பார்க்க முடிகிறது, பள்ளிவாசல்களை பார்க்க முடிகிறது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வந்து இங்கே ஒழுக்க சிலர்களாக வாழ்ந்து அடங்கியிருக்கக்கூடிய மகான்கள், அவர் அடங்கியிருக்கக்கூடிய தர்காக்களை பார்க்க முடிகிறது. அதே போல தேவாலயங்களையும் பார்க்க முடிகிறது. ஆக இந்த வரலாற்றினை எடுத்து பார்க்கும் பொழுது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே மக்கள் வசித்திருக்க வேண்டும் என்ற ஒரு உண்மை நமக்கு புரிகிறது. அது மட்டுமல்ல, இந்த கிழக்கரையுடைய மக்கள் திரை கடந்தும் திரவியம் தேடு என்ற சொல்லுக்கேற்ப பல நாடுகளுக்கு பகுதிகளுக்கு சென்று வணிகம் செய்து தங்களையும் தங்களுடைய குடும்பத்தையும் தங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களையும் அரவணைத்து சென்றார்கள் என்பதற்கும் பல ஆதாரங்கள் உண்டு. இங்கே சீனர்கள், அரபியர்கள், யவனர்கள் இன்னும் பலர் வந்து வியாபாரம் செய்வதற்கு இதை கீழக்கரையை துறைமுகமாக பயன்படுத்தியதற்கான வரலாறுகள் உண்டு. இந்த பகுதியிலிருந்து பொருள்களை மேலை நாடுகளுக்கு எடுத்து சென்றதும் அங்கிருந்து பொருள்களை இறக்குமதி செய்து இங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் குறிப்பாக மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்கள், ராமநாதபுரத்துடைய சேதுபதி மகாராஜாக்கள் போன்றவர்களோடு அந்த வியாபார தொடர்பு இருந்ததாகவும் வரலாறு கூறுகிறது. இன்றைக்கு அதற்கு சான்றாக அந்த சிறிய துறைமுகம் விளங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாக. இந்த கிழக்கரையிலே அதிகமாக வைர வியாபாரங்கள், முத்து வியாபாரங்கள் செய்த காரணத்தால் இதற்கு பௌத்திரமாணிக்கப்பட்டினம் என்ற இன்னொரு பெயரும் உண்டு. அது மட்டுமல்ல, கிழக்கரைக்கு பல பெயர்கள் உண்டு. பொற்கை, நினைச்சரை பிடித்தான் பட்டினம் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் இன்றைய நவீன காலத்தில் சொல்வார்கள் கீழக்கரைக்கு கேளிக்கரை என்ற ஒரு பெயரும் உண்டு. ஏனென்று சொன்னால் கிழக்கரை மக்கள் மிக நகைச்சுவையாக பேசக்கூடியவர்கள். என்னதான் கோபமாக இருந்தாலும் கூட நகைச்சுவையாக பேசக்கூடியவர்கள். அதை நாம் கண்கூடாவே பார்த்து வருகிறோம். அதேபோல் விருந்தினர்களை வரவேற்று அவர்களை கௌரவப்படுத்துவதில் கிழக்கரை மக்கள் தலை சிறந்தவர்கள் என்பது உலகறிந்த விஷயம். ஆக இப்படி கிழக்கரைக்கு எவ்வளவோ பெருமைகளை சொல்லலாம். இன்றைக்கு நம்முடைய காலத்தில் கூட நம்மோடு வாழ்ந்தவர்கள் உலகெல்லாம் சென்று தொழில் செய்து பல லட்சக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கியவர்களும் உண்டு. அவர்கள் மூலமாக பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள் என்று இந்த கீழக்கரையில் மக்களுக்காக சேவை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய, மக்கள் சேவை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பல பெரிய மனிதர்கள், சிறந்த மனிதர்கள் வாழ்ந்த அடையாளங்கள் இப்பொழுதும் உண்டு. ஆகவே இப்படி கீழக்கரையை பற்றி அதிகமாக சொல்லிக்கொண்டே போகலாம். கீழக்கரையின் கிழக்கிலே ராமேஸ்வரம் என்ற புனித ஊரும், மேற்கிலே மிக பிரசித்தி பெற்ற பலதரப்பு மக்கள் வரக்கூடிய ஏர்வாடி தர்காக்களும், பழமை வாய்ந்த சர்ச்சுகளும் தேவாலயங்களும் விளங்கிக் கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் இந்த மக்கள் சிறப்பாக ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாக. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் எல்லா மக்களும் இந்த காலகட்டத்திலே, கொரோனாவுடைய காலகட்டத்திலே நாம் எல்லாம் மிக கவனமாக இருந்து நம்மை ஆரோக்கியமாக பார்த்துக் கொள்வதோடு நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நாம் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் என்ற என்னுடைய பிரார்த்தனையோடு என் உரையை நிறைவு செய்கிறேன். ஜெய் ஹிந்த். எங்கள் ஊர் கீழக்கரை, எவ்ரி நைட்டு கடற்கரை. எல்லோரும் வந்தோம், விடுமுறை அமைத்து விட்டோம், மியூசிக் பார்ட்டி. எங்கள் ஊரில் 70லிருந்து 20 வரைக்கும் இந்த பாட்டு தான் பாடிக்கிட்டு இருப்போம். இது எங்கள் ஊரை பற்றின ஒரு நினைவூட்டல். தொடருதா இல்லை எப்போ முடியும் எல்லாமே அல்லாஹ்க்கு தான் தெரியும். கீழக்கரைன்னு பேரை படித்தவுடனே யாராவது படிக்கிறீங்களா என்ன?
எல்லாருக்கும் கள்ள கடத்தக்காரங்க பெரும் பணக்காரங்க வாழ்கிற ஊருன்னு தெரியும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் இந்த மீடியாக்களோட வேலை. எங்கள் ஊரை பற்றி மீடியாக்களில் வர செய்திக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. சுமார் 40 வருஷத்துக்கு முன்னால் நியூஸ் பேப்பரில் இந்த செய்தி வந்துச்சான். கீழக்கரில் இருந்து துபாய்க்கு நேரடியாக சுரங்கப்பாதை. நம்புகிற மாதிரியா இருக்குது. இன்னும் எங்களால் சுரங்கப்பாதையை கண்டுபிடிக்கவே முடியலை. எங்கே இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? அவங்களே கேட்டு சொல்லுங்கள். எங்கள் ஊரை பற்றி வர்ற எல்லா செய்தியும் இந்த லட்சம்தான். எங்கள் ஊர் ஒரு தொன்மையான இயல்பான முஸ்லீம்கள் வாழ்கிற ஊர் தான். பணக்காரர்கள் வாழ்ந்தாலும் அதை விட அதிகமாக ஏழைகளும் மிடில் கிளாஸ் மக்களும் மற்ற மதத்தவர்களும் வாழ்கிறாங்க. கிராமத்துக்கு டவுனுக்கு இடப்பட்ட ஊராக இருக்குது. ஆனால் எங்கள் ஊர் மக்கள் ஒரு சிட்டியில் வாழ்கிற மக்களை விட அதிகமாக படித்தவங்க, அப்புறம் நல்ல நாகரிகமாகவும் இருப்பாங்க. ஆபாசமான உடுத்த மாட்டாங்க, ஆனால் ஸ்டைலில் ரொம்ப அட்வான்ஸாக இருப்பாங்க. முதல்ல எங்கள் ஊர் எங்கே இருக்குதுன்னு சொல்லிக்கிறேன். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஏர்வாடி கிட்ட இருக்குது. மேப்பில் பார்த்தா வலது பக்கம் நீண்ட கடற்கரை ஓரமாக பார்த்து கொண்டு வரும்போது இலங்கையை நோக்கி ஒரு மூக்கு நீண்டு இருக்கும். மூக்கி நுனி ராமேஸ்வரம். மூக்கு உள் நோக்கி வளையும் இடத்துல எங்கள் ஊர் இருக்குது. இவ்வளவு மறைவாக பாதுகாப்பாக இருக்குதுல்ல. 2004 சுனாமி வந்து நம்ம தமிழ்நாடைய புரட்டி போட்டுச்சு, தெரியும்ல. மாஷால்ல எங்கள் ஊரில் ஒரு கோழி குஞ்சு கூட எந்த பாதிப்பும் இல்லை. இது காரணம் அல்லாவோட கிருபையும் எங்கள் ஊரோட அமைப்பும் தான். முன்புட்டு விஷயம் எனக்கு எப்படிமா தெரியுது அப்படின்னு யோசிக்கிறீங்கல்ல. ஆனால் என்கிட்ட கேட்டுறாதீங்க, நான் யாருன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் இன்னும் நிறைய இருக்குது, அடுத்த வாரம் வாங்க. Till then, like, share and subscribe to ID Clock 2020. Don't forget to press the bell button.